ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கொல்லிமலை இஞ்சி வந்து பார்க்க போறோங்க. அந்த இஞ்சினால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது யூசுவலா பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஆ, நாரோட இருக்கும் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்க்குள்ள அது வந்து அறுவடை வந்து பண்ணிடலாம். ஒரு இஞ்சி வந்து நம்ம வச்சோனாவே அதுல இருந்து 100 செடியா வந்து கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலையை எடுத்து கூட நம்ம வந்து மார்னிங் வந்து அந்த டீ மாதிரி போட்டும் குடிக்கலாம். பாருங்க வச்சிருக்கோம். ஒரு ஒரு இடத்துல ரொம்ப நிழல்ல தான் மெயின் அது வைக்கணும். மேடு பகுதியில வைக்கணும். ரொம்ப தண்ணியும் நிக்க கூடாது. மெயினா நிழல்ல இருக்கணுங்க. இந்த இடத்துல ஒண்ணு வச்சிருக்கேன். இங்க நிறைய வச்சிருக்கேன். இன்னும் எதுவும் சரியா தெரியல. இந்த இடத்துலயும் வச்சிருக்கேங்க. இன்னும் வரல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேலாப்புல உங்களுக்கு அந்த இலை காஞ்சா கூட உள்ளுக்குள்ள அந்த கிழங்கு அப்படியே இருக்குங்க. நம்ம எப்ப வேணும்னாலும் அப்ப நம்ம வந்து அதை அறுவடை பண்ணிக்கலாம். இது நாட்டு வெரைட்டி. இதோட இலையை வந்து டீ போட்டு குடிச்சோன்னா அவ்வளோ நல்லதுங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. கொல்லிமலை இஞ்சி யூஸ்வலாவே அது காரமா இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.